Record. Good morning, students. Now we are going to discuss some of the questions in the strength of materials, which was asked in SSC JEE exams. So our first question is, the Poisson ratio for the most of the material is close to. So Poisson ratio material வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 1:3 1:4 1:5 இதுதான் வந்து கொஸ்டின். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1:3 தான் இருக்கும். ஏன்னா 0.33 ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாம நமக்கு எப்படி இருக்குன்னா 0.25 வரைக்கும் நமக்கு இதுவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். 0.25 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆனா வந்து இங்க பெக்குலியர் ஆன்சர் வந்து 0.333. மோஸ்ட் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து இந்த 1/3ன்றது ஃபேமஸான விஷயம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வச்சுக்கலாம் 1:3. சரிங்களா? 1:3 அப்படின்றது நமக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம். எப்படி ஃபேமஸ் அப்படின்றது 1:3 அப்படி ஃபேமஸ். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். சரியா? எப்பவுமே வந்து பாய்சன் ரேஷியோ அப்படின்னா 1:3. ஒரு நாமத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ அப்படி ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே. The true stress represents the ratio. True stress நமக்கு ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்னு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஸோ ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்றதா இங்க கேள்வி. ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ்க்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் லோட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் லோட் பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. நமக்கு என்னன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா தெரியும் லோட் பை ஏரியா. ஆனா இங்க வந்து முன்னாடி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அந்த தருணத்துல என்ன லோட் ஆக்ட் ஆகுது, அந்த தருணத்துல என்ன ஏரியா இருக்கு கரெக்டா அந்த தருணத்துல மெஷர் பண்ணணும். we have to measure the instantaneous load and instantaneous area. சரி, for which material the Poisson ratio is more than 180 அப்படின்னு கேக்குறாங்க. எந்த மெட்டீரியலுக்கு வந்து Poisson ratio வந்து யூனிட்டியை விட வந்து அதிகமா இருக்கும்? ஒண்ணுக்கு மேல. யார் அவன் ஒண்ணுக்கு மேல போறான்? ஒண்ணுக்கு மேல போகக்கூடிய வேல்யூ வந்து எந்த மெட்டீரியல்? ஸ்டீலா, காப்பரா, அலுமினியமா, கேஸ்டைனா? நோ, எந்த மெட்டீரியலுக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ். ஸோ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கான கேட்கப்பட்ட கேள்வி இது வந்து நன் ஆஃப் தீஸ். ஸோ நம்ம எப்பவுமே வந்து 0 to 0.5 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். சில டைலேட்டட் மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் கூட இருக்கும். நம்ம ஸ்கின் இஸ் டைலேட்டட் மெட்டீரியல் அப்படின்றது தெரியும். இப்ப என்னன்னா அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து நெகட்டிவ்ல கூட இருக்கும். ஆனா ஒண்ணுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. 0.5 தான் மேக்ஸிமம். 0.5 வந்து ரப்பருக்கு வந்து இருக்கும். the material which exhibit the same elastic property, அதாவது எல்லா திசையிலையும் சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தா அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்கறாங்க. அது ஐசோட்ராபிக் மெட்டீரியல். ஸோ சேம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல சேம் ப்ராப்பர்ட்டி இருந்தா அது ஐசோட்ராபிக் மெட்டீரியல். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல வேற வேற ப்ராப்பர்ட்டி இருந்ததா அது வந்து அன்ஐசோட்ராபிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்ஐசோட்ராபிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ஐசோட்ராபிக் மெட்டீரியல், அன்ஐசோட்ராபிக் மெட்டீரியல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல அதாவது ஒரு பாடி இருக்கு, பாடியில வேற வேற இடத்த வந்து ஏ பி சி டின்னு பேர் வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வேற வேற பொசிஷன்ல மெஷர் பண்ணும்போது அந்த பொசிஷன்ல சேம் காம்போசிஷன் இருந்ததுன்னா வேற வேற பொசிஷன்ல சேம் காம்போசிஷன். ஹோமோனா சேம், ஜீனஸ்னா காம்போசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் காம்போசிஷன் தான் அது ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். சேம் காம்போசிஷன் அட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் இன் மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனஸ் மெட்டீரியல். அதே வந்து டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் டிஃப்ரெண்ட் லொகேஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸ் மெட்டீரியல். அடுத்தது பாய்சன் ரேஷியோ டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் த லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்றது. ஆனா அந்த வார்த்தை வந்து இல்ல. ஆனா நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு தெரியும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதனால லேட்டரல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்ல. அதனால தப்பு இல்ல. நம்ம என்ன சொல்லலாம்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். எப்படி ஞாபகம் லாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது லாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே சரி, லேட்டரல் ஸ்ட்ரெஸ் பை லேட்டரல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்றாங்க. சரியா? லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அது லீனியர் ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு பேர் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெயின்லயும் சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்லயும் சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேரடியா தான் தகவல் இருக்கும். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி வந்து நம்ம சூப்பரான கேள்வி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் அப்டைன்ட் பை டிவைடிங் தி மேக்ஸிமம் லோட் டூரிங் தி டெஸ்ட். எதை வச்சு நம்ம டென்சைல் ஒரிஜினல் கிராஸ் செக்ஷன் ஏரியா வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அதாவது இது டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்ல வந்து நம்ம என்ன மினிமம் ஏரியாலாம் பார்க்க மாட்டோம்.
ஃப்ராக்சர் அப்ப ஏரியா பார்க்க மாட்டோம். ஒரிஜினல் ஏரியா நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ஏரியா. என்ன ஏரியா? ஒரிஜினல் ஏரியா அப்படின்றது தெரியணும். So percentage of elongation during tensile stress on cast iron. Cast ironல என்ன மாதிரி elongation நடக்கும் அப்படின்னா கேள்வி. என்ன மாதிரி elongation நடக்கும்? Cast iron is a brittle material. நமக்கு என்ன அற்புதமான ரகசியம் நமக்கு என்னன்னா இந்த cast iron ஆனது it is a brittle material. அப்ப elongation வந்து 0% தான் இருக்கும். elongation வந்து 0% அப்படிதான் இருக்கும். சோ அதனால வந்து cast iron வந்து 0% elongation அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்த கேள்வி நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்க tensile stress on mild steel specimen, the breaking stress as compared to the ultimate stress. So breaking stress வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா? ultimate stress அதிகமா இருக்குமா? ultimate star அப்படின்னா யாரு? அஜித் குமார் தானே. சோ அல்டிமேட்னா என்னன்னா அதுக்கு மேல வந்து யாரும் இல்ல, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அப்ப அல்டிமேட் தான் அதிகமா இருக்கும், பிரேக்கிங் வந்து கம்மியா இருக்கும். So the breaking stress is less than that of ultimate stress அப்படின்றத நம்ம is less அப்படின்றதா. பிரேக்னா என்னன்னா அல்டிமேட் போயிட்டு கர்வு பாத்தீங்கன்னா அப்படியே மேல போயிட்டு ஸ்வைன்னு கீழே இறங்கும். சோ என்ன ஆகும்? பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல் டு ரீகெயின் தி ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் டிஃபார்மேஷன். விட்டனா மறுபடியும் அதே பொசிஷன் போச்சுன்னா அந்த பண்புக்கு பேரு எலாசிட்டி. விட்ட பிறகு பழைய நிலைக்கு போகாம இருந்தா அது வந்து பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா வந்து there may be some residual deformation. கண்டிப்பா residual deformation இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டிஃபார்மேஷன் வந்து இல்லாம பழைய நிலைக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் கொடுத்தா டிஃபார்ம் ஆகும். ஆனா ஃபோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பழைய நிலைமைக்கு போச்சுன்னா அதுதான் எலாஸ்டிசிட்டி. பழைய நிலைமைக்கு போக முடியலன்னா அந்த குணத்துக்கு பேரு பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு பேரு. சரி, அடுத்த கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி இருக்கு. லீனியர் எலாஸ்டிக் ஆர்டனிங் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கிறான். லீனியர் எலாஸ்டிக் ஆர்டனிங் பிளாஸ்டிக் மெட்டீரியல். சரிங்களா? சோ பாருங்க, இது வந்து லீனியர் தான், லீனியர் எலாஸ்டிக் தான் ஆர்டனிங் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஆனா இதுல ஐடியல் பிளாஸ்டிக். இது நேரா இருக்கனால லீனியர் எலாஸ்டோ பிளாஸ்டிக். இது ஐடியல் பிளாஸ்டிக். இதுவும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் தான், ஆனா வந்து இது ஆக்சுவல் பிளாஸ்டிக். அப்ப இவங்க என்ன கேட்கறாங்க? லீனியர் எலாஸ்டிக் ஆர்டனிங் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ ஆர்டனிங்ன்றது எலாஸ்டிக் ஆகுது, அப்புறம் ஆர்டன் ஆகுதுனால இது கான்ஸ்டன்ட் தான். அது ஐடியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல், எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெட்டீரியல். இந்த கிராஃப் எப்பவுமே என்னன்னா ஒரு சிவில் இன்ஜினியரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இருந்தா நமக்கு கண்டிப்பா இந்த கிராஃப் வந்து தெரியணும். படம் பார்த்து கதை சொல்க, அதுதான் இன்ஜினியரோட இலக்கணம். இன்ஜினியரோட இலக்கணம் என்ன அப்படின்னா நம்ம படம் பார்த்தா நம்ம படத்துல இருந்து அந்த கதை நடந்தது என்ன அப்படின்னு சொன்னோம். இது வந்து எலாஸ்டிக், லீனியர்லி எலாஸ்டிக் அண்ட் ஐடியல் பிளாஸ்டிக். இது வந்து லீனியர்லி எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் தான், ஆனா ஆர்டன்டு பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதனால தான் அப்படி காட்டுறாங்க. இப்போ இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஸ் செக்ஷன் பாரியா இருக்கு 700 மில்லிமீட்டர் ஸ்கொயர் சப்ஜெக்ட் டு ஆக்சுவல் லோட். சோ கொடுக்குறாங்க, வேற லோடு கொடுக்குறாங்க 63, 35, 49, 21. அதாவது இந்த செக்ஷன் கியூஆர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின், நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால அதை ஹோல்ட் இட் டவுன், அதை வச்சுக்கலாம். ஆனா ஆன்சர் வந்து இதுக்கு என்ன வருதுன்னா கியூஆர்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் த ஆப்ஷன் பி 40 கொடுத்துருக்காங்க. அது எப்படி வருதுன்னு நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல நம்ம சொல்லுவோம். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஸ்டேட் தட் இட் இஸ் ரிஜிட். ஸோ நம்ம வருவோம், ஒரு ரிஜிட் பாடி இருக்கு. ரிஜிட் பாடியில அதோட பாய்சான் ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிட் பாடியில பாய்சான் ரேஷியோ 0. எப்பவுமே தெரிஞ்சீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 0ன்ற மதிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம வந்து வாழ்க்கையில 0 யூ ஆர் 0 அப்படின்னா நம்ம மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 0 தான் ஞாபகம் வச்சுக்கணும். 0ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்னா இந்த 0ன்றது பாய்சான் ரேஷியோ 0 ஃபார் ரிஜிட் பாடி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிறோம். which of the following is correct option? ஊக்ஸ் லா. ஊக்ஸ் வந்து எதை பத்தி, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சொன்னாரு. எது வரைக்கும் அப்படின்றது தான் வந்து இங்க முக்கியமான விஷயம். எது வரைக்கும்ன்றதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். எலாஸ்டிக் லிமிட்டா லிமிட்டா ப்ரொபோர்ஷனலிட்டியா. ஜென்ரலா ரெண்டுமே பக்கத்துலனால பஞ்சாயத்து தீர்ப்பு எதுனா யூஸ்வலா பழைய சின்ன கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் லிமிட் தான் பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இன்ஜினியரிங்ல லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்றதா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஊக்ஸுக்கு வந்து பிடிச்ச லெட்டர் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஊக்ஸுக்கு பிடிச்சது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி. எலாஸ்டிக் லிமிட்ஸ் வந்து அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருந்தா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் சொல்லணும். ஆனா எலாஸ்டிக் லிமிட் மட்டும் இருந்தது லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் இல்லைன்னா we can choose elastic limit also.
ஏன்னா வந்து அது வந்து ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கும். சரிங்களா? ஆனா 2 ஆப்ஷன் இருந்தா கண்டிப்பா லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான் எடுக்கணும். டேக் கேர். சோ அடுத்தது which are the following statements correct for modulus of resilience? Modulus of resilienceனா என்னன்னா கண்டிப்பா நமக்கு modulus of resilienceனா என்ன அப்படின்றது ஒரு பெரிய ஒரு முக்கியமான क्वेश्चन. So it is the proof resilience per unit volume. So maximum strain energy stored in a body per unit volume அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதான் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ பெர் யூனிட் ஏரியா வராது. 3 ஆப்ஷன் வந்து இது இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு எனர்ஜி இருக்கான்றது தெரியல. ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ட்ரெஸ் எனர்ஜி இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல. ஸோ ஸ்ட்ரெஸ் எனர்ஜியை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்றப்ப வந்து பிஆ சிஆ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லையா? பெஸ்ட் ஆன்சர்னா வந்து நமக்கு ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் போட்டாலும் இது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் பெஸ்ட் ஆன்சர். ஸோ அடுத்து which are the following is a proof stress related. proof stress வந்து எதோட தொடர்புடையவன்? proof stress அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துங்க. proof stressனா it is the stress at which 0.2% strain occurs. அதுதான் proof stress. அது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன 0.2ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 0.2ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 0.2 வந்து நம்ம எக்ஸாக்டா புரிஞ்சிக்கணும். 0.2ன்றது இப்ப இங்கன்னா ஈல்டிங்கோட சம்பந்தப்பட்டது. எந்த மெட்டீரியலுக்குலாம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க முடியலையோ அந்த மெட்டீரியலுக்கு இந்த ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் நமக்கு உதவிகரமா இருக்கும். நம்ம வந்து 0.2% வந்து ஒரு கோடை போட்டோம்னா அது முட்டுச்சான்னு போய் பார்ப்போம். அது போய் முட்டுற இடம் தான் வந்து என்னது கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். 0.2% ஸ்ட்ரெயின் வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியும். தேர் இஸ் அ டேஷ் ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல். பிரிட்டில் மெட்டீரியலுக்கு நடந்தது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பிரிட்டில் மெட்டீரியலுக்கு நடந்தது என்னன்னா நோ பிளாஸ்டிக் ஜோன். பொட்டுன்னு போயிடுவான். அதாவது அப்படியே போயிட்டு பொட்டுன்னு போயிடுவான். அதான் பிரிட்டில் மெட்டீரியல். பொட்டுன்னு போறவன் தான் பொட்டுன்னு போறவங்க பேர் தான் பிரிட்டில் மெட்டீரியல் பேரு. சோ அந்த பிரிட்டில் மெட்டீரியலுக்கு நோ பிளாஸ்டிக் ஜோன். இந்த பிய வந்து அப்படியே திருப்பினீங்க வச்சுங்க ரொட்டேட் அப்படின்னீங்கன்னா பிய வந்து ரொட்டேட் அப்படின்னா சோ இட் வில் பி resembles as P. சோ நோ பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்றது தெரிஞ்சீங்க. பிளாஸ்டிக் எதிரானவன் தான் யாரு? பிரிட்டில் மெட்டீரியல். பிளாஸ்டிக்கு எதிரானவன் தான் பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். There is no plastic zone. அடுத்தது என்னன்னா the ability of the body to absorb energy and deform plastically without fracturing. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, ரொம்ப நல்ல வேண்டா அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்னா அப்ப டஃபா இருக்கவன் தான் சொல்லுவோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், ரொம்ப நல்லவன்றது வடிவேலு காமெடி. ஆனா நமக்கு இன்ஜினியரிங் டெஃபினிஷன்ல வந்து the ability of body to absorb energy and to deform plastically without fracturing. உடையற வரைக்கும் உயிர் போற வரைக்கும் எவ்வளவு அடி தாங்குறான் அந்த தன்மைக்கு பேர் தான் the ability to absorb energy up to fracture point சொல்லுவாங்க. செத்து போற வரைக்கும் எவ்வளவு எனர்ஜியை வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டே இருப்பான். பட்டுன்னு அப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் செத்து போவோம். அப்ப சாவர வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி வாங்கினா ஒருத்தன் குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 100 குத்து தாங்கினா வச்சுக்கோங்க. அப்ப அவனோட கெப்பாசிட்டி 100 குத்து. So ability to absorb the energy up to fracture point. Choose the correct material which belongs in the category of highly elastic. யாரு நம்ம எல்லாம் யோசிச்சு ரப்பரா இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனா ரப்பர் இல்ல, ஸ்டீல் தான் ஹைலி எலாஸ்டிக். அது வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். நம்ம என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல இட் இஸ் அ மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். அப்படியே ஷேன் வார்னே பால் மாதிரி அங்க போட்டா இங்க வந்து விடுற மாதிரி. சோ அதுதான் மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஹைலி எலாஸ்டிக்னா ஸ்டீல். we have to remember that. ரப்பர் வந்து கிடையாது அப்படின்றதும் வந்து மனசுல பதிய வச்சுக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப which are the following is the correct graph for the stress in curve? Ideal elastic strain hardening material. So ideal elastic strain hardening material அப்படின்றான். Ideal elastic strain. So இதான் ஸ்ட்ரெயின் ஆன ஸ்ட்ரெயின் harden ஆனா ஸ்லோப் மாறும். அப்படியே போகுது, அப்புறம் harden ஆகுது, அப்புறம் ஸ்லோப் மாறுதுதான் ஐடியல் ஸ்ட்ரெயின் hardening மெட்டீரியல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 1.19 கல்கட்டா இஸ் த ஆன்சர். ஊக்ஸ் லா என்ன சொல்லுது? ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் நேர் தகவல் இருக்குன்னு சொல்லுது. ஊக் என்ன சொன்னான்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சா. ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ் எவ்வளியே ஸ்ட்ரெயினும் அவ்வளியே. A solid can resist which are the following stress? ஒரு சாலிடா இருந்தா என்ன பண்ண முடியும்? சாலிட்னா என்னன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்ட் பண்ணுவான், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்ட் பண்ணுவான், ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்ட் பண்ணுவான். 3 ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெசிஸ்ட் பண்றதுதான் சாலிட். இப்ப சாலிடா இருக்க வந்து கண்டிப்பா டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிரும். ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிஇ படிக்கிறவன் சாலிடா இருந்தானா அவனுக்கு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிரும். ஏன்னா வந்து கும்பலா
கூட்டு போவாங்க, வருவாங்க, வந்து 500 பேர் தூக்குவாங்க, 400 பேர் தூக்குவாங்க, 300 பேர் தூக்குவாங்க. அப்போ சாலிடா ஒருத்தர் இருக்கான், இன்ஜினியரிங்ல சாலிடா இருக்குன்னா TCS அப்படின்னு வச்சுக்கலாம். T ஃபார் டென்சில் ஸ்ட்ரெஸ், C ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், S ஃபார் ஷியர் ஸ்ட்ரெஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேள்வி. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த தின் வால்டு சிலிண்டர் அப்படின்னா தின் வால் சிலிண்டர்ல PD/80. ஊப் ஸ்ட்ரெஸ் வந்து PD/2T, லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் வந்து PD/4T, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஊப் ஸ்ட்ரெஸ் மைனஸ் லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை 2. அப்ப PD/2T மைனஸ் ஆஃப் PD/4T டிவைட் பை 2 போட்டீங்கன்னா PD/80 வரும். தின் சிலிண்டருக்கு அண்ணன் ஆஃபோட சுத்துவான், தம்பி குவார்டரோட சுத்துவான், அப்புறம் இன்னொருத்த வந்து ஆஃப் குவார்டரோட சுத்துவான். ஆஃப் PD/2T, PD/4T, PD/80. Off quarter, off quarter. Off quarter is the maximum shear stress. Thank you, champions. Now the first chapter has completed. We will meet again for the next video.